வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நாம் கர்த்தரை நெருங்கி சேர்வோம் என்கிறதான தலைப்பிலே தியானிக்கலாம். இதற்கான வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வரையுள்ள வசனங்கள். இந்த வேத பகுதியின் சம்பவம் துன்பமும் இடுக்கமுமான நேரங்களில் நமது தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரை நெருங்கி சேர்ந்தால் அவர் நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி வாழ்விப்பார் என்பதை காண்பிக்கிறது. நமது ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் இது ஒரு தடை போல் தெரிந்தாலும் அவர் அதை அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு பெண், இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட இந்த பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபோது அவர் மிகவும் அவசரமாக யவீரின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வரையுள்ள வசனங்களில் யவீருவின் மகள் மரணத் தருவாயில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நின்று அந்த பெண்ணின் மீது கவனம் செலுத்துகிறார். அவள் சொன்ன எல்லாவற்றையும் அவர் கவனித்து கேட்கிறார். அந்த நெருக்கத்தில் கூட்டத்தில் நுழைந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு ஏற்ற விசுவாசம் அந்த பெண்ணிடம் காணப்பட்டது. இப்போது தமது அன்பையும் கரிசனையையும் காண்பிக்க அவகாசம் எடுத்துக்கொள்ளுகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு இந்த பெரும்பாடுள்ள இந்த பெண்ணிற்காக அதிக அக்கறையுடையவராய் காணப்பட்டார். அவளது சந்திப்பு அவரது பார்வையில் ஒரு தடையாயிருக்கவில்லை. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் தேவையில் இருப்பவருக்காக வந்தவர். நமது மிகப்பெரிய தேவைகளில் அவரை அழைக்கும் பொழுது அவர் உடனே எப்படி கவனிக்க முடியும் என்று நாம் எண்ண வேண்டாம். அவர் நம்மை நேசிக்கிறவரும் நமக்காக கவலைப்படுகிறவருமாயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய முழு நபரத்துவத்திற்காகவும் அவர் கவலைப்படுகிறவராய் இருக்கிறார். எப்படி என்றால், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவுடன் அந்த ஸ்திரீ சுகம் பெற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் அமைதியாக சென்றுவிடும்படி எண்ணினாள். அவள் அவ்வாறு செல்லுவதை இயேசு விரும்பவில்லை. என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இதை செய்தது யார் என கண்டுபிடிக்க சுற்றிலும் பார்த்தார். அப்போது அந்த பெண் நடுக்கத்தோடு வந்து உண்மையை கூறினாள். ஏன் ஆண்டவர் அவளை எல்லாருக்கும் முன்பாக கொண்டு வந்தார்? அவளுடைய சரீர சுகம் மட்டுமல்ல, அவளுடைய முழுமையான ஆரோக்கியத்தை அவர் வாஞ்சித்தார். அவளுடைய வியாதிய நிமித்தம் கடந்த 12 ஆண்டுகளாக அவள் தீட்டாக கருதப்பட்டிருக்க வேண்டும். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 33 வரையுள்ள ஆதாரமான இந்த வசனங்களை வாசித்துப் பாருங்கள். அவளுடைய சரீர வேதனையோடு உணர்ச்சியிலும் சமுதாய அளவிலும் அவள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாள். வறுமையும் உடல் பலவீனமும் அவளை வாட்டியிருக்கலாம். ஆனால் இயேசு மக்கள் கூட்டத்தில் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னபோது அவளுக்கு ஏற்பட்ட மனமகிழ்ச்சி அளவற்றதாய் காணப்பட்டது. அவளது சரீர சுகத்திற்கும் கூடுதலானவைகளை பெற்றுக்கொண்டாள். அவளது நிலையை மற்றவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்ததின் மூலம் அவளுக்கு அதிக அளவான ஆதரவை தந்தார். அவள் சரீர சுகத்தை மட்டுமே எதிர்பார்த்தாள். ஆனால் அவரோ அவளை முழுமையாக குணமாக்கிவிட்டார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை வாசியுங்கள். தேவன் நம்மை தமது சாயலிலே அவரைப்போல் சிருஷ்டித்தார். எனவே நாம் எல்லாவற்றிலும் முழுமை பெற்றவர்களாயிருக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். நமது சரீரம், நமது மனது, ஆவி, ஆத்துமா, நமது உணர்வுகள், அவரோடும் பிறரோடும் உள்ள தொடர்புகள் எல்லாவற்றை குறித்தும் அவருக்கு கரிசனை உண்டு. நாம் அவரை நெருங்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் கவனிப்பார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்கள். இயேசுவிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னபோது அந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டதை நாம் கவனிக்கலாம். நாம் ஆண்டவரிடத்தில் உண்மையை ஒப்புக்கொள்வது நல்லது. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரிடம் உண்மையை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களை அவர் கனப்படுத்துகிறார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லுகிறது. இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தாலும் நாம் பகிர்ந்து கொள்ளும்போது நம்மில் ஏற்படும் தாக்கத்தால் நாம் நமது இருதயத்தை திறந்து நமது வாழ்விலுள்ள அனைத்தையும் அவரிடம் ஒப்புவித்து விடுகிறோம் அல்லவா? நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதையினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சங்கீதம் 32:3-5 வசனங்களில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனை, எந்த தேவை அல்லது துன்பம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அவரிடம் திறந்த மனதோடு உத்தமமாய் அவரிடத்திலே அறிவித்தால் நிச்சயம் அவர் நம்மை கைவிட மாட்டார். நமது இருதயத்தை அவரிடம் ஊற்றி விடுவோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சங்கீதம் 145:18 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்திற்கு பலனளிக்கிற கர்த்தரை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும். அந்த ஜனக்கூட்டத்தில் அந்த நாளில் ஏராளமானவர்கள் இருந்தாலும் இந்த பெண் தனது விசுவாசத்தால் சிறப்பானவளாக இருக்கிறாள். அவள் நம்பிக்கை இழந்து போயிருக்க ஏதுவாயிருந்தது. ஆனால் அவள் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவரது வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகம் கிடைக்கும் என்பதை விசுவாசித்தாள். இயேசுவிடமிருந்து அவளது நம்பிக்கை அந்த கூட்டத்தில் அவரை நெருங்க பலனளித்தது. ஆண்டவர் அவளது விசுவாசத்தை அதிகமாக மெச்சியதோடு மாத்திரமல்ல, அதற்குரிய பலனையும் அளித்தார் என்று பார்க்கிறோம். விசுவாசமானது என்ன? அது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்று எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. மேலும் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் தேவனிடம் வைக்கப்பட வேண்டும். கடுகு விதையளவு விசுவாசம் மலைகளை அசைக்கும் என்று மத்தேயு 17:20 சொல்லுகிறது. ஏனென்றால் விசுவாசம் நமது ஆண்டவராகிய இயேசுவின் மேல் வைக்கப்படுகிறது. நாம் விரும்புகிற எதையும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை பயன்படுத்தலாம் என்று எண்ணினால் விசுவாசத்தின் தன்மை நமக்கு புரியவில்லை என்றுதான் அர்த்தம். தேவனுக்கு பிரியமான விசுவாசம் நாம் உத்தமமாக அவரை தேடுவதில் ஆரம்பமாகிறது. அவரிடம் வருவதற்கான முக்கிய வழி விசுவாசம். அது நமது தேவைகளுக்கு உரியதல்ல. மத்தேயு 6:33 கூறப்பட்டது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். மிகவும் இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.